என்னென்னா இப்போ தேர்தல் வர நேரத்தில் இவர் வேறு எதுவும் ஒன்று சொல்லி என்ன அப்படியெல்லாம் பேசுனாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாரன் போகிற மறுபடியும் வந்துடுவாங்க நேரம் வீட்டுக்கு, என்ன நேற்று இப்படி சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு. அதனால் அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஒரு ஒரு கூட்டம் நடந்தது, ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தார். கதா காலட்சேபம் மாதிரி சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு நட்பை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர். அந்த கதா காலட்சேபம் பண்ணவர் என்னென்னா, ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பாக இருந்தது ஒன்றுக்கு ஒன்று. திடீர்னு ஏதாவது பெரிய காற்றடிச்சா இலை பறந்து போகாமல் மண்ணாங்கட்டி அது மேலே இலை மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். திடீர்னு பெரிய மழை வந்துடுச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இலை வந்து மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். அந்த அளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒரு 6 வயசுல 7 வயசுல ஒரு பையன் எழுந்திரிச்சான். 7-8 வயசு தான் இருக்கு அந்த பையன். எங்கள் காற்று மழையும் சேர்ந்து அடித்தான் அப்படின்னா இவர் முழிக்கிறாரு. காற்றடிச்சா மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை சரி பண்ணிடும், மழை பெஞ்சா இலை மேலே உட்காந்து அது மண்ணாங்கட்டியை காப்பாற்றிடும், காற்று மழையும் சேர்ந்து அடித்தா அப்படின்னா அவருக்கு ஸ்டக்கப் ஆகி போச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 8 வயசுல கூட அந்த 6வது அறிவுங்கிறது சொல்கிறோம்ல, 6 அறிவுன்னு, அது எல்லாத்துக்கும் வேலை செய்கிறது இல்லை. அந்த சின்ன பையனுக்கு 6 வயசுலேயே வந்து அவ்வளோ அழகாக வேலை செஞ்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 6 அறிவு அப்படிங்கிறதுல வந்து. அதே மாதிரி இன்னொரு இதுதான், ஒரு 12, 13 வயசு 14 வயசு பையன், அவன் வந்து ஒரு கடையில் அன்றைக்கி தான் வேலைக்கு போய் சேர்ந்தான். அது கொஞ்சம் கண்ணாடி பொருள்லாம் இருக்கிற மாதிரி, விலை உயர்ந்த பொருள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை. அதில் வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால் பக்கம் போய் எல்லாம் தொடச்சி விட அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் எதை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தான். முன்னால் முதலாளி உட்காந்துருந்தாரு. டமான்னு ஒரு சத்தம், கடக் கடக் கடக்குன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி. முதலாளி அப்படியே ஷாக்காகி, டேய் அங்கே என்னத்தடா போட்டு உடைச்சி தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட்டு. உன்னை தாண்டா கேட்குறேன், எதை போட்டு உடைச்சி தொலைச்ச அப்படின்னா, முதலாளி என் எதிர்காலத்தையே உடைச்சி தொலைச்சிட்ட முதலாளி அப்படின்னா. நான் அன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். இது ஒழுங்கு இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், நீ இங்கே வேலைக்கு வைக்க போகிறாரு, உடனே அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடஞ்சுன்னு சொல்ல எதிர்காலத்தை உடைச்சி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொன்னான். அப்படியே வந்து பார்த்தாரு. அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு, இல்லைடா கை தவறுதல் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், ஏன்னா நீ இனிமேல் பொறுப்பாக வேலை பார்ப்ப, நீ பாரு தொடச்சி வச்சுட்டு பாரு அப்படின்னு. ஸோ 6 அறிவு அப்படிங்கிறது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து 6 அறிவுன்னு வச்சுருக்காங்க. அவர் என்ன ஐடியாவில், விஜயன் அவர்கள் என்ன ஐடியாவில் விஜய் டைரக்டருக்கு வந்து வச்சுருக்காரு எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்க்கும்போது அதில் மெயின் அதான் இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது. ஆணவ கொலை அப்படிங்கிறது, அதாவது முகத்தில் காரி துப்பினவனை வந்து புத்தர் மன்னிச்சு விட்டாரு. அதே நேரத்தில் வந்து துரோகம் பண்ணவனை வந்து நபிகள் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்கிட்டாரு. கன்னத்தில் அரைஞ்சவனை வந்து அவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிக்கணும், ஏசுநாதர் கன்னத்தை காமிச்சார். மெஜாரிட்டி அந்த 3ஐயும் கும்பிட்றவன் தான் இருக்கான். ஆனால் இந்த 3ஐயும் கும்பிட்றவன் வெட்டு குத்தில் தான் எதுவுமே நடக்குன்னு, அதுதான் நாடு பூரா கலவரம் மறந்துட்டு. எதுக்கு இந்த 3ஐயும் கும்பிடணும்? அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? மனித நேயம் என்ன, அகிம்சை என்ன, அன்பால் தான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ எல்லாமே அதை கும்பிடுற, ஆனால் வந்து அது பிரகாரம் நடந்துக்கிறியான்னு சொன்னால் அது நடக்க மாட்டேங்கிறோம். ஸோ அதனால் திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பிறந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து காமராஜர் இருந்தார், அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அம்பேத்கர் பிறந்தார் சொல்லிக்கிட்டு இருந்தார், எல்லோரும் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வந்து இந்த படமும் வந்து மீண்டும் அதை வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் வந்து இது பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் அவர் கொடுங்குளம் ராஜேந்திரன், அவர் மூலமாக தான் அவர் வந்து
நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம். வேறு யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாரு. சரி நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் அம்பேத்கர் உனக்கு வந்து ஒரு சின்ன யோசனை என்னென்ன, நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசுகிறேன்னு, அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அது பழகணும், ட்ரெயின் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க, நல்லாவும் படிச்சிருக்கிற. ஸோ இது அந்த மேடைங்கும் போது ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன ஒரு சங்கோஜம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் என் பேர் அம்பேத்கர், தொல் திருமாவளவன் வந்து வச்சுருக்காரு. அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணேன். ஏன்னா ஹீரோ நடிக்கிறவனுக்கு வந்து மீதி எல்லாமே இப்போ சிலம்பத்துக்கு பாரு, அவங்க தலைவர் வந்திருக்காரு, உனக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்திருக்காரு, தூத்துக்குடியிலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபைட்டு இதில் டான்ஸ் இதெல்லாம். இந்த பேச்சுங்கிறது வந்து நீ வந்து ட்ரெயின் ஆகிக்கணும், அதுக்கு நிறைய படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, அவர் ஸ்பீச்சை கேட்டார், நீ திருமாவளவன் பேசும்போதெல்லாம் கேட்டார். அவர் எத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாரு, என்னென்ன புஸ்தகங்கள் போனோமா, என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதே ஒரு ட்ரைனிங் தான். ஸோ அதனால் அடுத்தது வந்து அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி நான் எப்பவும் கடைசியில் பேசுவேன், கொஞ்சம் லேட்டாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அவர் பாரு மத்தியான சாப்பாடு இன்றைக்கி 4 மணிக்கு தான் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா காலையிலேருந்து கண்டினியூஸாக கூட்டம்னு போயிட்டு நான் சொன்னேன், ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு விட்டாங்களே, அதுக்காக நேரம் கிடைச்சிது, அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அடுத்தது வேறு மீட்டிங்காக ஒரு போக வேண்டியிருக்குது. இதை முடிச்சுட்டு அதனால் என்னுடைய இந்த படத்தில் கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சேலஞ்சு பண்ணி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு படத்தில், நான் அந்த அளவு செஞ்சுக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். மீண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் வந்து நானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து எல்லோரும் நினைக்கணும் ஒழிய வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. இங்கே மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவர் கூட வந்தார். நான் கூட கிழக்க போன்றியில் ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு, அது வந்து நீ திடீர்னு ஒரு பாட்டுன்னு இந்தியா யாரையா போய் எது சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். கதிர் இருக்கும்போது திருடிட்டு போகிறாங்க, இவன் பாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், அதனால் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான், அவன் உசிபூட் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கான், அந்த கேப்பில் அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். என்னைய வந்து ஒரு இன்னசென்ட்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் இன்னசென்ட்லாம் கிடையாது. எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான். என்னுடைய பேச்சு வழக்கம், ஊர் வழக்கம் அப்படி இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது. ஐயாவை வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன், மனிதனை தாண்டி உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த சபையில் இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன். கடவுள் அந்த நிலையில என்னை வச்சிருக்காருங்கும் போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று, பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு. இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன். எல்லாமே வந்து இறைவனுடைய செயல். இன்னொன்று, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. யாரோட பைத்தியக்காரினா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காங்க, பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி. ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன். காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான். ஒரு படத்தில் தீவாக்கானால என்ன, ஒரு படத்தில் அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசி அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும். இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம். எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறார். ஆனால் விரட்ட முடியல, அது விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார். இருட்டுக்குள்ளே இவருக்கு கண்ணு தெரியாது. இந்த பால் லப்பர் கீழே விழுந்துரும், இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும்.
டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும். ஏன் சைலண்ட் ஆயின்னு பார்த்தா, ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல், முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகவே பால் ஊட்டிட்டு இருப்பா. அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல, ஒரு மனுஷன் மேல நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம். காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்துதான். உண்மையிலே சொல்றேன், அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்க வந்து பாக்கியராஜர் படத்தை பார்த்துடலாம். பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா, இப்படிதான் இந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அந்த தலைவர் அது வந்து எனக்கு பைத்தியம், அதனால நான் உளர்றேன். ஏன்னா அவை பாராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர், நானே மேடையில் உளர்றேன்னா கை காலெல்லாம் ஆடுது எனக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கதை என்பது அதுதான், அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்கேன். கருத்து என்னன்னா, இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும். இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். எப்படி? காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன். நான் அந்த காளமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றேன். ஈரிரவும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. அப்ப இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஆள் என்ன சொல்றான், முருகப்பெருமான் தான் வந்து நின்னாரு. முருகப்பெருமானா வந்தானே அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோத்து போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்ற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும். இப்ப எங்க அண்ணன்னு சொன்னேன், நான் வேற ஜாதி தான், அண்ணன் வேற ஜாதி தான். அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமே நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதை தான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க. நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது, அது இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீ தான் தப்பு. எதையே கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, ஆனா மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க, நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை. அது உண்மைதானே. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துவாங்களான்னு பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு வந்தேன், பேசிட்டு போறேன். அவெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதியாயிட்டான். கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்லை. ஒண்ணு சொல்றேன், அதான் யாரு எதை பேசுறதோ இப்போ இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லது, திமுக மாதிரியே பேசுறதுல அவளை வெறும் முழிக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வரேன். வீட்டில் வந்து இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன், இந்த தடவை மறந்துச்சேன். அதனால நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த மேடைகளில் இன்னைக்கு எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்கு. உண்மையிலே தம்பி, ஆமாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்க. ஐயா நாங்களே சிரிச்சுக்கிடணும், நாங்களே ரசிச்சுக்கிடணும். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்கு, இதை கொண்டு போற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு, அவங்க கையில் இருக்கு. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதா எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை, தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி என்று எல்லா சமூகத்தினர் பெயர்களையும் வைக்கிறோம். ஆனால் எங்கள் அம்பேத்கர் பெயரை பிற பிரிவினர்கள் வைப்பதில்லை, அது வருத்தமாக இருக்கிறது என்று அங்கு பதிவு செய்ய, அதை கேட்ட அந்த சுவாமிஜி அவர்கள் அந்த மேடையிலேயே ஒரு 4 மாத குழந்தையை எடுத்து அவர்கள் அந்த ஒரு கர்ப்பஸ்திரி அம்மான்னு நினைக்கிறேன், 4 மாதத்தில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைக்கு நீ அம்பேத்கர்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து அம்பேத்கரா பெயர் சூட்டியிருக்காங்க. அது ஒரு
பெரிய அது ஒரு சினிமா மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. அந்த அம்பேத்கர் என்ற அந்த சிறுவன் படிப்படியாக படிப்பதற்கு உதவி செய்து, காலேஜுக்கு உதவி செய்து, இந்த நடிப்புத்துறைக்கு வருவதற்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது அது ஒரு சினிமா மாதிரி இருக்குது. நினச்சே பார்க்க முடியல. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஐயா புரட்சித் தலைவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஐயா குழந்தையை தூக்கி வச்சுட்டே இருந்தார். 3 நாள் 4 நடப்பு எம்ஜிஆர் அந்த பக்கம் நிப்பாட்டி ஒரு ஊடகத்தில் பார்த்ததை சொல்கிறேன். ஏன் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது, என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை வயசு 4 வயசு இருக்கும்போது இப்போ பேர் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேர் இது, எப்படி சொல்லி அவனை கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது, மலைக்கள்ளன்னு சொல்லி கூப்பிட்றோம், மலைக்கள்ளன் படம் பார்க்கும்போது தான் இவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ புரட்சி தலைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல இவ்வளோ நாளும் நமக்காக பேர் வைக்காங்க, ஒரு அருமையான பேரையும் வச்சு அந்த பையனுக்கு கையில் கொஞ்சம் பண உதவியும் கொடுத்து உதவி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் படித்து பாஸ் ஆனதும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு டாக்டராக வாங்கி கொடுக்கறதுக்கும் புரட்சி தலைவர் ஹெல்ப் பண்ணார். அதே புரட்சி தலைவர் அமெரிக்கா புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கதவை திறந்து கொண்டு வந்த மனிதன் எம்ஜிஆர் உதவி செய்த அதே மலைக்கள்ளன். புரட்சி தலைவரிடம் கேட்டிருக்காரு அந்த டாக்டர், எனக்கு யாருன்னு தெரியுதாண்ணே என்று. தெரியலையே அப்படின்னு இருக்கார். நான் தான் மலைக்கள்ளன், நீங்கள் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விட்டீங்களே ராமச்சந்திரா காலேஜில், நான் படித்து டாக்டர் ஆகி இப்போ உங்களுக்கே வைத்தியம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வாழ்க்கையில் எப்போவாது நிகழ்கிற நிகழ்வுகள் தான். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அந்த தம்பிக்கு உதவி செய்து, காலேஜில் உதவி பண்ணி, சினிமா துறைக்கு உதவி பண்ணி, இன்னைக்கு ஹீரோவை அந்த அம்பேத்கர் நம்ம முன்னால் நிற்கும்போது அந்த பேரை கேட்கும் போதே நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், பெரிய தலைவர், பெருந்தலைவருக்கும் தலைவரான அம்பேத்கர் அவர்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பெயர் அந்த சமூகம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு காலமெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவர்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் அனைவருமே நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது, ட்ரெய்லரை பார்க்கும்போது 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இது மாதிரி ஜாதி மதம்னு பார்த்து இவ்வளோ கொடுமைகளை செய்ய வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுன்னா அவங்களை மனம் பிடிச்சி வைங்க. வாழ போகிறது அவங்க தான், வெட்டிக்கிட்டு சாகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவ கொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கதையை சொல்லியிருப்பார்கள் என்று ட்ரெய்லரையும் பாட்டுகளை பார்க்கும்போது நமக்கு மனதிலே படுகிறது. நிச்சயமாக இந்த படம் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள்லாம் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் என்று நான் கருதுகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த மேடையிலே இருக்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் திரு பாக்கியராஜ் அண்ணன் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். எத்தனை சில்லூர் ஜூப்ளி, அந்த 7 நாட்கள் தூரங்கள் போச்சு, முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், இது நம்மாள், எல்லாமே சில்லூர் ஜூப்ளி படங்கள். வாழ்க்கையில் ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படம் பண்ணு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு